Taste the Daily. தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் அருகே முதியோர் இல்லத்தில் உணவு ஒவ்வாமை காரணமாக 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சுந்தரபாண்டியபுரம் அருகே செயல்பட்டு வரும் அன்னை முதியோர் இல்லத்தில் வழங்கப்பட்ட இரவு உணவை உட்கொண்ட 11 பேருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்ட நிலையில் அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதில் சிகிச்சை பலனின்றி செங்கோட்டையைச் சேர்ந்த சங்கர், அம்பிகா மற்றும் சொக்கம்பட்டியைச் சேர்ந்த முருகம்மாள் ஆகிய 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். திறனற்ற திமுக அரசு முதியோர் இல்லங்களில் முறையாக சோதனைகளை நடத்தாததால் இதுபோன்ற துயர சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதால் விவசாயிகள் கவலையடைந்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம், அச்சரப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் செயல்பட்டு வரும் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் தாங்கள் விளைவித்த நெல்லை விற்பனைக்காக கொண்டு வருகின்றனர். இந்த நெல் மூட்டைகள் அரசு நெல் கொள்முதல் நிலையங்களில் இருந்து அரசின் சேமிப்பு கிடங்கிற்கு எடுத்துச் செல்லாமல் அங்கேயே வைத்திருப்பதாகவும், இதனால் சுமார் 1 லட்சத்திற்கும் மேலான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம் அடைந்துள்ளதாகவும் விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக ஆட்சியில் அதிகாரிகளின் மெத்தனத்தால் நெல் மூட்டைகள் சேதமடைந்துள்ளதாகவும், இது குறித்து துறை சார்ந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். மதுராந்தகம் மற்றும் அச்சரப்பாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் டிபிசி என்று சொல்லக்கூடிய நெல் கொள்முதல் நிலையங்கள் விவசாயிகளிடமிருந்து பெறக்கூடிய நெல்லை அரசாங்கம் பெற்று அதை சரியான முறையில் குடோனுக்கு அனுப்புவதில்லை. ஆகவே சில நாட்களாக பெய்து வரக்கூடிய மழையினால் விவசாயிகள் பெரும் பாதிப்புக்குள்ளாகின்றனர். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மக்களோட பணமும் வேஸ்டா போகுது, விவசாயிகளுக்கும் சரியான முறையில போய் பணம் போய் சேரல, நெல்லையும் ஒழுங்கா குடோன்ல எடுத்து போய் அடைக்கல. பல லட்சம் மூட்டைகள் பாத்தீங்கன்னா மழையில முளைச்சு போயிட்டு இருக்கு. அதை போய் பாருங்க சார். துறை சார்ந்த நடவடிக்கை அரசாங்கம் இது எடுக்கணும். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உரிய பால வசதி இல்லாததால் பொதுமக்கள் உயிரை பணயம் வைத்து ஆற்று நீரில் இறங்கிச் செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது. பவுஞ்சிப்பட்டு, குமாரமங்கலம் பகுதியில் வசிக்கும் மக்கள் அத்தியாவசிய தேவைக்காக முஸ்குந்தா ஆற்றை கடந்து செல்ல வேண்டியுள்ளது. இந்நிலையில் ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடும் நிலையில் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் வேறு வழியின்றி ஆற்றை கடந்து செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். போட்டோ ஷூட்டில் மும்முரமாக உள்ள ஸ்டாலினுக்கு பாலம் அமைத்து தரக்கூட இயலவில்லையா என மக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர்.